வாங்க எல்லாரும் போவோம். வாங்க எல்லாரும் போவாங்க கல்லூரிக்குள்ளார. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் முதல்ல கல்லூரிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த இடத்துல நம்ம அநேக காரியங்களை நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஸோ அதனால இன்னைக்கு மாணவர்கள் சேர்க்கை எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னா, கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பத்தியில உங்களுக்கு எப்படி நாங்கள் அட்மிஷன் போட போறோம்ன்றத சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் அட்மிஷன் போடப்படுவீங்க ஒவ்வொரு கிளாஸ்லையும். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அட்மிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் வந்துருச்சு மார்க். யார் நிறைய மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதுலேருந்து ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு உட்காந்துக்கோங்க. ஸோ பிசி மாணவர்கள்லாம் இந்த பக்கம் வாங்க. டிஎன்சி எம்பிசி மாணவர்கள் நடுவில் நில்லுங்கப்பா. டிஎன்சி எம்பிசி மாணவர்கள் நடுவில் நில்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் அவங்க உங்களுடைய இடத்துக்கு மாறிக்கோங்க. எஸ்சி மாணவர்கள், எஸ்சி மாணவர்கள் இங்க இருங்கப்பா. எஸ்சிஏ மாணவர்கள் தள்ளி போங்க, தள்ளி நின்னுக்கோங்க. எஸ்டி மாணவர்கள் யாராவது இருக்கீங்களா? எஸ்டி மாணவர்கள் யாரும் இல்ல. சரி, இப்ப கடைசியில வந்தாங்கன்னா உங்க எஸ்டி மாணவர்கள் அந்த ரோல சேர்ந்துட்டோம். சரியா? ஸோ நம்மளுடைய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு அட்மிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அவங்கவுங்க வகுப்பறைக்கு நீங்கள் போகலாம். ஆட்சி 2 அவங்கெல்லாம் வேற ஆளுங்க போல இருக்குடா, நம்ம ஆளுங்க கிடையாது போல இருக்குடா. நம்ம இனிமே அவங்க கிட்ட நான் பார்த்துதான் பழகணும். கொஞ்சம் அளவோட இருந்துக்கணும். தள்ளியே நம்ம ஒதுங்கியே இருந்துக்குவோம். அப்பதான் நம்ம கெத்த வந்து விட்டு கொடுக்க முடியும். அதனால நம்ம இதையே நமக்கு மரியாதை. நம்ம ஊர்ல நமக்கு வந்து மரியாதை கிடைக்கும். அதனால கொஞ்சம் இடைவெளியோடய ஆமா. Good morning students. Good morning ma'am. Good morning all. எல்லாரும் வந்துட்டீங்களா கிளாஸ்க்கு? ஏப்பா செருப்பு போடாம வந்திருக்க? செருப்பேங்க. செருப்பு போட்டாரணும் நாளைக்கு வரும்போது. சரியா? செருப்பு போடாம இருக்கணும். நீ என்ன சட்டை என்ன இப்படி கொஞ்சம் அழுக்கா இருக்கு, அது நல்லா துவைச்சு போட்டு வாங்க. சரியா? சரி. எப்படி சொல்லக்கூடாது. உட்காருங்கப்பா. எல்லாரும் எல்லாரும் உட்காருங்க. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் அம்பிகா. சொல்லுங்க அம்பிகா. என்னப்பா ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி விடவா? இப்பதான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளயா? சரி, என்ன விஷயம்? 10 மணிக்கா? சரி, 10 மணிக்கு எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா? சரி, இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்புக்காகவா? சரிப்பா. பிசி பிள்ளைங்க வேணாமா? பிசி எம்பிசி பிள்ளைங்க வேணாமா? எஸ்சிஎஸ்டி பிள்ளைங்க மட்டும் வேணும். சரி, நான் இன்னைக்கு எஸ்சிஎஸ்டி பிள்ளைங்கள 10 மணிக்கு அனுப்பிச்சு விட்டுறேன்ப்பா. சரிப்பா. சரி, எங்க வந்து பார்க்க சொல்ல? உங்களுடைய சரி, உங்களோட டெஸ்க் வர சொல்லு. சரிப்பா. சரி சரி, தேங்க்யூ. சரிப்பா, இன்னைக்கு எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பா ஆரம்பிச்சிருக்கு. யூஎஸ்லாம் நேற்று நம்ம என்ட்ரி பண்ணோம். ஸோ இந்த எஸ்சிஎஸ்டி பிள்ளைங்க மட்டும் இன்னைக்கு என்ன பண்றீங்க, போய் நம்ம பிரின்சிபல் ஆஃபீஸ் தெரியுமா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அதுல அம்பிகான ஒரு மேடம் இருப்பாங்க. அந்த மேடத்தை போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? உங்களுடைய நீங்க போகும்போது உங்களுடைய ஆதார் எடுத்துக்கோங்க, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். பிசி பிள்ளைங்களாம் உட்காந்துப்பா. பிசி எம்பிசி பிள்ளைங்கலாம் நீங்களும் உட்காந்துக்கோங்க. எஸ்சிஎஸ்டி மட்டும் போங்க. உங்களுடைய ஆதார், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், இது 3 எடுத்துட்டு அவங்க போய் பார்த்து வந்து எனக்கு என்னன்றதை அப்டேட் பண்ணுங்க. அப்புறம் சரியா? சரி, போயிட்டு வாங்க. உண்டுதான். அவங்க போயிட்டு வரட்டும், என்னதான் பண்றாங்கன்னு பாப்போமே. நம்மள போய் கேட்டு வருவோம், என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். என்னப்பா டேட்டா கார்டு மனுஷிருக்கீங்களா? கொண்டு வந்துருக்கீங்களா? டேட்டாவோ இருக்கா? ஆதார் கார்டா? என்னது ஆதார் கார்டுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்னப்பா இருக்கு? என்ன பார்க்க மாட்டீங்களா நீங்க? இருங்கப்பா.
மேம் எக்ஸ்கியூஸ் மீ பிசி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிருந்தீங்க ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் இல்லப்பா, நீங்க உங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சிரோம். நீங்க முன்னாடி எல்லா டேட்டா கொடுத்துட்டு போங்க, நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம். சீக்கிரமாவே சொல்லிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க. சரியா, சரி உங்க டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு சரி, நீங்களே பண்ணிடுவீங்களா மேம்? நான் பண்ணியாச்சு. நீங்க ஒன்றும் வர வேண்டாம். ஓகே. இதான் பண்ணுங்க. சரி, இப்போ டேட்டா கொடுத்துருங்க. நாங்க அதெல்லாம் வெயிட் பண்றோம். எங்களுக்கு கால் பண்றீங்க. நீங்க இருப்பா. உடனே நீங்க பண்றீங்க. அவங்க ஸ்டூடண்ட்ஸ் தானே, அவங்களோட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் தானே வந்திருக்காங்கல்ல, அவங்க கேக்குறாங்க என்னன்றது நாங்க கேட்கணும்ல. அவங்கள மாதிரி சரி கொடுங்க. இன்கம் சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் கொண்டு வாங்க. ரொம்ப கைண்டா பேசுறீங்க. என்கிட்ட வந்து எப்படி பேசுறீங்க? என்னப்பா இன்கம் சர்டிபிகேட் முதல்ல உங்க டீச்சர் என்ன உங்களை என்ன ட்ரீட் பண்றாங்க? போய் என்ன பத்தி பேசுறீங்க? எந்த காலேஜ்? கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எங்களுக்காக எக்ஸ்பெக்ட் இங்கே இருக்கீங்களா என்ன? கவர்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, நாங்க தான் அதிகமா இருக்கோம். என்னையா பேசுறீங்க? சரி நீ என்ன பண்ணுப்பா, நான் நாளைக்கு பேசக்கூடாது. உனக்கு நீங்க பேசாதே, வெளிய வாங்க. என்ன மாதிரி நான் சொல்றது கவனிங்க. நீ மரியாதையா சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஆதார் கார்டு மிஸ்டேக் என்ன சொல்லுதோ அதுபடிதான். இல்லன்னா நேத்து வந்து அவங்களுக்கு மட்டும் இங்க பாருப்பா, எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணணும். ஆன்லைன்ல ஏதாவது ஒண்ணு தப்புனா உடனே அது இதாயிடும், டெலீட் ஆயிடும். சோ அதனால நீங்க உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க கரெக்டா கொண்டு வாங்க. நீங்க போங்கப்பா, போயிட்டு நாளைக்கு வாங்க. அவங்களுக்கெல்லாம் வெரிஃபிகேஷனே பண்ணல, ஆனா நானே பண்ணிட்டேன். நீங்க எதுல வந்து சரி நான் சொல்லிட்டேன்ல, இப்போ உங்களுக்கு என்னென்ன டேட்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன். உனக்கு இன்கம் சர்டிபிகேட் இல்ல, அப்புறம் என்ன நீ பேசிட்டு இருக்காங்க? இன்கமே இல்ல. கொண்டு வர உனக்கு வந்த பேர் என்ன சொல்றேன்? இதெல்லாம் நல்லா இல்ல பேசுறதே. யாருக்கு தான் பண்ணிருக்கேன். இப்போ நான் சொல்லி அனுப்புறேன். நாளைக்கு வந்துருமா? நாளைக்கு வந்துருமா? நீ முதல்ல இன்கம் சர்டிபிகேட்டை கொண்டு வா. நீ உன்னுடைய ஆதார்ல போயிட்டு உன்னுடைய நேம மாத்து. உனக்கு உங்க அப்பா இனிஷியலே தப்பா போய் மாத்திட்ட போடு. அவங்களே வந்தாங்களா? அவங்களுக்கு வரும்போது நாங்க பாத்துக்கோ. நீங்க கிளம்பி போடுப்பா, போடு. முதல்ல மாத்துப்பா. இடைவேளையில் மாணவர்களுடைய போக்கு. பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எல்லாத்துலயுமே. யாருமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஊருக்குள்ள நம்ம யாரு, நம்மளுடைய மரியாதை என்ன அப்படின்றது எதுவுமே தெரியல. என்னடா நீங்க என்ன பேசுவோம்? நாங்க மேடம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு உள்ள இன்வால்வ் ஆறீங்க? நாங்க அப்படிதான் பேசுவோம். பாருங்க தெரியும். நாளை காலையில கூட்டிட்டு வந்து பாக்க என்ன நாங்க படிக்கலாம் வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எங்களுக்கு ஒரு கெட்ட பேரு நாங்க விடுவோமா? நேத்தே அந்த ஸ்காலர்ஷிப் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சல மேடம். இன்னைக்கு வந்து திரும்பி வந்து நாங்க மறுச்சு பாக்குறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களை திட்ட வராங்க. நீ பேசாம இரு. நீ பேசாத. என்னன்னு கேட்போம். நீ பாருப்பா, நம்ம இப்படி சண்டைகள்ல போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் நீ அந்த கம்யூனிட்டி, நான் இந்த இதுல இந்த வகுப்புல இருந்து வரேன், நான் அந்த வகுப்புல இருந்து வரேன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்றது எதிர் சொல்றது கேட்டு சும்மா சும்மா சொல்றது செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. மாணவர்கள் பாகுபாடு பார்த்து நீ பிரிக்க கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா நான் சொல்றது கேளுங்க. உலகத்திலே பார்த்தேன்னா நம்மளுடைய இந்தியால தான் அதிகமான இளைஞர்களுடைய இளைஞர்கள் பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் என்ன பண்ணணும்னா, இது மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள், இது மாதிரியான சின்ன சின்ன போக்குகளை நாம விட்டுட்டு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து படிக்கிறதுக்கு, நம்ம முன்னேறதுக்கு, நம்மளுடைய நாட்டை முன்னேற்றதுக்கு பார்க்கணும். பாருங்க,
நம்ம கவர்மெண்ட் எத்தனையோ காரியங்கள் நம்மளுடைய மாணவர்களுக்காக கொடுக்குது, எத்தனையோ சலுகைகள். சோ எத்தனையோ பேரு பணத்துக்காகவோ ஃபீஸ் கட்டவோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இங்க படிக்க வரீங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நீ பேசாம இருக்கே இல்லையா? நீ சொல்றது கேளுங்க, சொல்றது கேளுங்க. அதனால படிக்கிறதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுடைய முன்னேற்றங்களை இருங்கப்பா நமக்கு சொல்லுவோம் அவங்ககிட்டயும் சொல்லுவோம், கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம், அப்பதானே அவங்களுக்கும் புரியும். அதனால சரி அவங்க பேசிட்டு போறாங்க, அவரை யார் இல்லாட்டாலும் பேசுவாங்க. எங்க பாக்கலாம் பேசக்கூடாது, சரியா? சோ அதனால கவர்மெண்ட் கொடுக்குற அந்த நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பொதுமக்களுடைய டாக்ஸ்ல தான் நம்ம படிக்கிறோம். சோ அந்த பொதுமக்கள் நம்ம கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம நல்லா படிச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு நல்ல பேர் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், நல்ல பதவிகளுக்கு வரணும். சோ அதனால படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிங்க. வயதெல்லாம் கூடிடுச்சு, இருந்தாலும் பழைய தோஷத்தெல்லாம் மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் நல்ல பதவியில இருக்காங்க போல இருக்கு. சின்ன வயதுல நம்மளுடைய கல்லூரி பருவத்துல நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறுதலா புரிதல்னால நிறைய பேசியிருப்பேன். அதுக்காக வந்து உங்கள்கிட்ட நான் மன்னிப்பேன். சரி, எல்லாரும் இப்போ இந்த அழகிய தருணத்துல மீட் பண்றதுல சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. கங்க்ராச்சுலேஷன். கடவுள் நல்ல பெரிய இடத்துல உயர்த்தி வச்சிருக்காரு. நீ இருக்கீங்களா? பரவாயில்ல, சந்தோஷம். நீங்க பண்றீங்க, ஏரியா இருக்கிறீங்க, சந்தோஷமா. பரவாயில்ல, பரவாயில்ல, சந்தோஷம். பள்ளி ஆசிரியரா இருக்கிறீங்க, பரவாயில்ல. நீங்களே ஒரு பக்குவப்பட்டு சந்தோஷம். எல்லாம் வந்து உங்களுடைய வழிகாட்டுதல். சரி. இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளுடைய கல்லூரியை பத்தி, நம்மளுடைய இதை பத்தி, கல்வி நீ கட்டுறதை பத்தி யாராவது ஒருத்தர் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சரி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய கல்லூரி தோழர்கள் மற்றும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் அவர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துள்ளோம். நாங்கள் வந்து கிராமப்புறங்கள் வந்து பயிரக்கூடிய மாணவர்கள். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் சாதிய பாகுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து கல்லூரிகள்லையும் அது வந்து தொடர்ந்துச்சு. நாங்கள் பயில வந்தபோது வகுப்புல சேரும்போது அப்பயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சம்பந்தமாக கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து சீட் அலாட் பண்ணுவாங்க. அதே போல் SC/ST பருவ ஒற்றுமை வந்தா. பட் இந்த இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்குள்ள வந்து வேற்றுமை வந்துச்சு, அடிக்கடிலாம் ஆச்சு, பேச்சு சண்டை சத்தம் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து எங்களுடைய பேராசிரியர் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒற்றுமை இருக்கணும், ஒற்றுமை வந்து படிக்கணும்னு வழியாக்குனாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அவங்களுடைய வழிபாடுகளை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒற்றுமையாக எங்களுக்குள்ள உள்ள நாலேஜ் ஷேர் பண்ணி நாங்கள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பதவியில் இருக்கோம். இந்த தருணத்தில் வந்து இதை நினைவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் தமிழ்நாட்டில் எல்லா மாணவர்கள் ஒற்றுமையாக இருந்தால், இந்த சாதிய பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாருமே வந்து நல்ல ஒரு பெரிய பதவிகளுக்கு வரலாம். பெரிய பதவிகளுக்கு வரும்போது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். தலைமுறை நல்லா இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருந்தால் நம்ம இந்தியா நல்லா இருக்கும். ஏன்னா அம்மா சொன்ன போல இந்தியா வந்து இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரு தேசம். இப்போ இளைஞர்கள் வந்து நல்வழிப்படுத்தணும். நம்ம வந்து ஜாதி மதம் அப்படின்ற வேற்றுமையை உண்டாக்கி இந்த பாகுபாடுனால நம்ம வந்து பாகுபாடு கலந்து ஒற்றுமையை உருவாக்கணும்னாக்கா இந்தியா வந்து அமெரிக்கா மாதிரி, ஜெர்மன் மாதிரி, இல்ல ஜப்பான் மாதிரி ஒரு சிறந்த வல்லரசாக வந்து கண்டிப்பா உருவாகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியா வந்து நம்மளும் வல்லரசு ஆகும், நம்ம நாடும் வல்லரசு ஆகும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை இல்லையில் அனைவருக்கும் தாழ்வு.